புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசு. ஆந்திரா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு 1554 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது மத்திய அரசு. வெள்ள பாதிப்பு நிதி ஒதுக்காதது குறித்த நியூஸ் 18 கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பதில். SDRF ஃபண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6600 கோடி ரூபாய் கேட்டோம். 900 crores ஒதுக்கியிருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் 64,000 ரூபாயை கடந்த தங்கம் விலை. இன்று சவரனுக்கு மேலும் 520 ரூபாய் உயர்ந்து 64,280 ரூபாய்க்கு விற்பனை. நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் ஞானேஷ்குமார். டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார். திமுக ஆட்சியில் 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்று கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சென்னை புளியந்தோப்பில் வீடு ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு விருந்து பரிமாறினார். டெல்லியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்று இரவு 7 மணிக்கு பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். பர்வேஷ் வர்மா, விஜேந்தர் குப்தா உள்ளிட்டோர்களில் ஒருவர் தேர்வாக வாய்ப்பு. அடுத்த ஆண்டு முதல் ஆண்டுக்கு 2 முறை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த CBSE திட்டம். வரும் வாரத்தில் வரைவு விதிமுறைகளை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த படகு உரிமையாளருக்கு 1 கோடியே 20 லட்சம் அபராதம் விதித்த இலங்கை நீதிமன்றம். தலா 50,000 ரூபாய் அபராதத்துடன் 12 மீனவர்கள் விடுதலை. பள்ளிகளில் மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுவதாக அண்ணாமலை கண்டனம். அமைச்சர் பதவியில் இருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விலக வேண்டும் என வலியுறுத்தல். இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை அயப்பாக்கத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கோலங்கள். முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இணைந்து எதிர்ப்பு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் விலகல். சீமான் மதவாத அரசியலுக்கு துணை போவதாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் புலம்பெயர் தொழிலாளரின் மனைவியை கத்தியை காட்டி மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் கைது. கணவர், குழந்தைகள் முன்பே வன்கொடுமை செய்த கொடூரம். வேங்கை வயல் வழக்கின் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் சம்மன். மார்ச் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டியில் 780 காளைகளுடன் ஜல்லிக்கட்டு. சுமார் 400 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு. பல்லாயிரம் பேர் பங்கேற்று தரிசனம். ஆசிரியர் நியமன தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றும் அரசு பணி கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. டிபிஐ அலுவலகத்தில் ஆசிரியர்கள் போராட்டம். சட்டவிரோத குடியேறிகளை கை கால்களில் விலங்கு பூட்டி வெளியேற்றும் அமெரிக்கா.
வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள புதிய வீடியோ. ஆஸ்திரேலியாவில் உள்ள தீவில் கரை ஒதுங்கிய 150 திமிங்கலங்கள் பல உயிருடன் இருப்பதால் மீண்டும் கடலுக்குள் விட முயற்சி. கடந்த ஆண்டில் 5 மாநிலங்களில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக மத்திய அரசு 1554 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு கேட்ட நிதி ஒதுக்கப்படவில்லை. ஆந்திர பிரதேசம், நாகாலாந்து, ஒடிசா, தெலுங்கானா, திரிபுரா மாநிலங்களில் கடந்த ஆண்டு மழை, வெள்ளம், நிலச்சரிவு, புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. 1554 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி அதிகபட்சமாக ஆந்திராவுக்கு 608 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்துக்கு 170 கோடி ரூபாய், ஒடிசாவுக்கு 250 கோடி ரூபாய், தெலுங்கானாவுக்கு 231 கோடி ரூபாய் மற்றும் திரிபுரா மாநிலத்திற்கு 255 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2024-2025 நிதியாண்டில் மாநில பேரிடர் நிதியாக 27 மாநிலங்களுக்கு 18,322 கோடி ரூபாயையும், தேசிய பேரிடர் நிதியாக 18 மாநிலங்களுக்கு 4,808 கோடி ரூபாயையும் ஒதுக்கியுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு ஒதுக்காதது ஏமாற்றத்தை அளித்துள்ளது. கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பெரும் சேதங்களை சந்தித்தன. பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு 37,906 கோடி ரூபாய் நிதியை கோரியிருந்தது. தொடர்ந்து வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து தமிழ்நாடு மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு 994 கோடியே 80 லட்சம் ரூபாயை ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. இது மாநில பேரிடர் நிதிக்காக மத்திய அரசின் பங்குதான் என்றும் அதுவும் தாமதமாகத்தான் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பிலும் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் கூடுதலாக ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாடு கோரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்காத நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக நியூஸ் 18 செய்தியாளரின் கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். SDRF ஃபண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6,600 கோடி ரூபாய் கேட்டோம். 900 crores ஒதுக்கியிருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.